பெரும்பாவங்களில் ஒன்று. நமக்கு தெரியும். அது புறம் பேசுவதை ஒரு சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமாக குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. லா யக்தப் பஅதுகும் பஅதா, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் ஒருவர் மற்றவரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களுடைய சகோதரனின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை, இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா என்று சொல்லிட்டு ஃபக்கரிஹ்துமு, நிச்சயமாக நீங்க சாப்பிட விரும்ப மாட்டீங்க, வெறுப்பீர்கள். அப்ப நீங்க அவனை பற்றி பேசியது இருக்கிறது, அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி புறம் பேசியது என்பது அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நிகரானது, சமமானது என்றால் அந்த வசனத்தில் சொல்றான். ஆனால் இன்று நாம் எல்லோரும் பழக்கப்பட்டு விட்டோம் புறம் பேசுறது, எல்லோருமே, நான் நீங்கள் எல்லோரும். அது ஒரு அன்றாட வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் போன்று எல்லோருக்கும் மாறிவிட்டது. ஆனால் அது பெரும் பாவம். புறம் பேசுறது என்பது சாதாரண பாவம் அல்ல, கபீரத்து மினல் கபாயிர், பெரும் பாவங்களில் ஒன்றாக புறம் பேசுறது இருக்கிறது. ஆனா புறம் பேசுறதால பேசப்படுகிறவனுக்கு, யாரை பத்தி நம்ம புறம் பேசுகிறோமோ அவனுக்கு லாபமா நஷ்டமான்னு கேட்டா லாபம் தான். இப்ப என்னை பற்றி 2 பேர் புறம் பேசுறாங்க, இதனால எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, மாறாக எனக்கு நன்மை தான் கிடைக்கும். என்ன நன்மை கிடைக்கும்? இவங்க 2 பேரும் என்னை பற்றி பேச பேச அவர்கள் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்காத வரை அவர்கள் தொழுகிற தொழுகை மறுமையில் எனக்கு தான் கிடைக்கும். அவர்கள் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் நாளை மறுமை எனக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, என்னுடைய பாவங்களை எல்லாம் மறுமையில வந்து அவங்க 2 பேரும் சுமப்பாங்க. அப்ப எனக்கு லாபமா நட்டமா என்னை பற்றி ஒருவர் புறம் பேசுவது? இதை புரிந்து கொண்டோமாக இருந்தால் நிச்சயமா நம்ம புறமும் பேச மாட்டோம், ரிலாக்ஸாகவும் இருப்போம். ஆனா புறம் பேசுவது பெரும்பாவம் ஆகும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, கோல் மூட்டிகள் இருக்கிறாங்களே, 2 பேர் சேர்ந்து புறம் பேசினது. ஒரு ஆள் என்ன செய்வாருன்னா, அந்த மெசேஜ் எடுத்துட்டு அவரை தேடி போவார், போய் அவர்கிட்ட சொல்றது, இதுதான் கோல் மூட்டின்றது. இவர்கள் லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத் லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், கோல் மூட்டி சுவர்க்கம் போக மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சஹாபாக்களோட ஒரு இடத்துல நடந்து போகும்போது 2 கபர் வருது. அந்த கபர் அடியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள். நின்று சொன்னார், சுப்ஹானல்லாஹ் இன்னஹுமா லா யுஅzzபான், இவங்க 2 பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். வமா யுஅzzபானி ஃபி கபீர், இவங்க 2 பேரும் வேதனை செய்யப்படுவது அவர்களுடைய பார்வையில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. வலக்கின்னஹுமா கபீர், ஆனா 2ம் அல்லாஹ்விடத்தில் பெரும் பாவங்களாகும். அந்த செஞ்சவங்களுக்கு அந்த பாவங்கள் பெரிய ஒரு பாவமா தெரியல, ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அந்த பாவங்கள் பெரிய பாவங்களாகும் என்று சொல்லிட்டு அதுல ஒரு ஆள் யாரு? கான எம்ஷி பின் நமீமா, கோல் மூட்டி திரிந்தவர். இங்கிருந்து மெசேஜ் அங்க கொண்டு போறது, அங்கிருந்து இங்க கொண்டு வர, இது குடும்பத்துக்குள்ளே எல்லாம் இன்றைக்கு நிறைய நடக்குது. அப்ப இந்த நம்ம வாழ்ற இந்த காலத்தில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த பொய்யும் பேசிட்டு புறமும் பேசிவிட்டு செய்திகளை மற்றவர்களிடத்தில் உறுதிப்படுத்தாமல் கொண்டு போகிற இந்த கோல்மூட்டிகள், இவர்களால் சமுதாயத்தின் பாதுகாப்பும் சில நேரங்களில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது. குடும்பம் நிம்மதியை இழக்கிறது, நண்பர்கள் பிரிந்து போகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த தன்மையை பற்றி சொல்லும் போது குர்ஆன்ல சொல்கிறான், வைதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி, அவர்களிடம் ஒரு செய்தி வருகிறது, பாதுகாப்பு தொடர்பாக அல்லது பயம் தொடர்பாக ஒரு செய்தி வருகிறது, உடனே பரப்பி விடுவார்கள். இது உண்மையா பொய்யா என்று உறுதிப்படுத்தவெல்லாம் அவர்கள் முயற்சி செய்வதில்லை, வந்துச்சா உடனே ஷேரிங். இப்படி செய்கிறவர்கள் யார் என்று கேட்டால் முனாஃபிக்குகள். மூமின்களை பொறுத்தவரையில் அவர்களிடம் ஒரு செய்தி வந்தால் உறுதிப்படுத்த வேண்டும். இப்போ உண்மையிலேயே பெரிய ஒரு சோதனையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மௌத்து கன்ஃபார்மா நடந்துட்டு தான் இருக்கு, கபருடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டே இருக்கிறது, மஹ்ஷரும் உண்மையானது, கேள்வி கணக்கும் உண்மையான, அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை, அது ஈமான். ஆனால் கால மாற்றம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல லா யஅதி அலன் நாஸி ஸமான் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரும் மின், காலம் செல்ல செல்ல மோசமாகி கொண்டே போகும் என்று சொன்னார்கள். அப்படியான ஒரு மோசமான காலத்தில் தான் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் எல்லாம் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன.
இந்த சோசியல் மீடியாக்கள் சொல்லக்கூடிய இந்த போன் இதோட சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை நீங்க எடுத்து பார்த்தால் எல்லாமே புதிதாக ஒரு அப்ளிகேஷன் வருகிறது, ப்ரோக்ராம் வருகிறது, அதை ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. இப்ப பாருங்க ஃபேஸ்புக்கில் மெயினான ஒரு பகுதி ஷேர். வாட்ஸ்அப்ல முதல் நம்ம ஷேர் பண்ண என்ன செய்யணும்? கொஞ்ச நாளைக்கு முதல் யோசிச்சு பாருங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் அதை காப்பி பண்ணி திரும்ப அனுப்பணும். இப்ப எப்படி அதிலே அவன் ஷேர் பண்றதுக்கான வசதியை செஞ்சு உடனே அனுப்பு. இப்படி ஒவ்வொரு சோசியல் மீடியாவாக நீங்கள் எடுத்து பார்த்தால் செய்திகளை வேகமாக பரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதால் என்ன நடக்குது? இப்ப எப்போதோ ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்த செய்தி இன்றைக்கு வரும், உடனே நேற்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லது எப்போதோ நடந்த ஒரு பூகம்பம் அது நமக்கு வருது, நேற்று நடந்தது போல அதை ஷேர் பண்றது. அப்படி பண்றாங்க கொஞ்சம் பேர் உட்கார்ந்துட்டு. ஒரு நடிகை எடுத்து போறது இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், ஒரு பணக்காரன் எடுத்து போறது இஸ்லாத்துக்கு வந்துட்டார், ஒரு நாட்டு தலைவர் எடுத்து போறது இஸ்லாத்துக்கு வந்துட்டார், ரைட்? அல்லது ஒரு அரசியல்வாதியை பற்றி வார செய்தி, அல்லது இன்னும் ஒரு நம்முடைய ஊர்ல நமக்கு பிடிக்காத ஒருவனை பற்றி ஒரு செய்தி வரும். அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அதை களவெடுத்துட்டான், இந்த ஊழலை பண்ணிட்டான், உடனே ஷேர் 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 பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. கேள்விப்படுகிற எல்லாவற்றையும் பரப்புகிறவன், அப்படி அவன் செய்கிறான் என்றால் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான சான்று. இப்ப நம்ம அவரை பத்தி என்ன சொல்லுவோம்? பச்சை பொய்யன், இவன் மிக மோசமான ஒரு பொய்யன் என்று இவரை பத்தி சொல்லுவோம். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? நம்மிடம் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம ஷேர் பண்ணி கொண்டே இருக்கிறோம், உறுதிப்படுத்துறது கிடையாது. தீர்ப்பும் வேற சொல்லிடுவோம். சுப்ஹானல்லாஹ். அதிலே மானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்ப்பு சொல்வது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாறு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சூரத்து நூருடைய ஆரம்ப 10 வசனங்களை அல்லாஹ் அவர்களுடைய 11 வசனங்களை அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறார். இங்க ஒரு யுத்தத்திற்கு போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தத்துக்கு போகும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட அழைத்து சென்றார்கள். வருகிற வழியில் ஒரு இடத்தில் ஓய்வெடுப்பதற்காக நிற்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மெலிந்தவர்கள். அப்ப அவர்கள் ஒரு ஒட்டகத்தில் அவங்களை தனிய வச்சு ஒரு ஹவுதேஜ் என்று சொல்ற ஒரு செட்டப் இருக்கும். ஹவுதேஜ் என்றால் ஒரு சின்ன கூடாரம் மாதிரி, அது குதிரையில தூக்கி இந்த ஒட்டகத்தில் தூக்கி வச்சிருவாங்க. அதுக்குள்ளான ஆயிஷா நாயகி இருப்பாங்க. யாராவது ஒரு மனைவி இப்படி போய் வர்றது வளமை. அந்த டைம் வந்து ஆயிஷா நாயகி போய் வருகிறார்கள். ஆயிஷா நாயகி இறக்கி கீழே வச்ச உடனே அவங்களுக்கு தன்னுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. அவங்க தேவையை நிறைவேற்றத்துக்காக போயிட்டாங்க, கொஞ்சம் தூரமா போயிட்டாங்க. ஆனா இங்க எல்லாரும் பயணம் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆயிஷா நாயகி போனது யாருக்கும் தெரியாது. ஆயிஷா நாயகி போனது யாருக்கும் தெரியாது. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, கூடாரத்துக்குள்ள அந்த ஹவுதேஜுக்குள்ள ஆயிஷா நாயகி இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் நினைச்சாங்க, கூட வந்த சஹாபாக்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். எனவே அவர்கள் அப்படி கூடாரத்தை தூக்கி ஒட்டகத்தில் வச்சாங்க. பிரயாணம் ஸ்டார்ட். ஆயிஷா நாயகி தன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு வந்து பார்க்கறாங்க, யாரும் இல்லை. ஆனா அவங்க டென்ஷன் ஆகல. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அந்த இடத்திலேயே அப்படியே உட்கார்ந்துட்டாங்க. ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் பின்னால் ஒரு ஆள் வருவார், அல்லது அங்க போய் பார்த்ததுக்கு பிறகுண்டானே வரும் ஆள் என்று. அவங்க அந்த இடத்திலேயே அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏற்பாட்டில் பிறகு வருகிறார். வந்து பார்த்தவர் ஆயிஷா நாயகி என்பதை அடையாளம் கண்டு கொண்டார். அவர் ஒன்றும் பேசல, அவருடைய ஒட்டகத்தை நிறுத்தினார். அதில் ஆயிஷா நாயகி உட்கார்ந்தார்கள். இப்ப அவர் கீழே ஒட்டகத்திலே கயிற்றை பிடிச்சிட்டு நடந்துட்டு போறார். ஆயிஷா நாயகி ஒட்டகத்தில் இருக்கிறாங்க. 2 பேரும் போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட 2 பேரும் பேசவில்லை. மதீனாவுடைய என்ட்ரன்ஸுக்கு போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக் இதை பார்த்துட்டான். இது முனாஃபிக்களுடைய நோய் இது. இதை பார்த்தவுடன் அவன் வீடு வீடாக தெரு தெருவாக சென்று இந்த செய்தியை பரப்புகிறான். பரப்பினா மதீனா முழுக்க பரபரப்பாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு டென்ஷன்.
ஒரு கட்டத்தில் மஸ்ஜிதுக்குள்ள சின்ன ஒரு குழப்பம் கூட வந்துட்டு வந்து கேட்குறாங்க, ஆயிஷா நான் இப்படி பண்ணிருப்பாவான்னு. சில சஹாபாக்கள் மாறி மாறி பேசுற நேரத்தில், அந்த நேரத்தில் ஒரு சின்ன முரண்பாடு கூட பள்ளிவாசலுக்குள் சஹாபாக்களுக்கு இடையில் உண்டாய். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை அமைதிப்படுத்தினார்கள். இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, இவன் தூங்கல்ல. யாரு? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக்கு இந்த மென்டாலிட்டி உள்ளவங்க, இந்த சைக்காலஜி உள்ளவர்கள் தூங்க மாட்டாங்க. அவங்களுக்கு யாரையாவது கூப்பிட்டு பள்ளிக்கு வந்து வெளியே நின்று காத்துக்கு நிற்பான், வரட்டும், போன் போடுவான், வீட்டை போவான். ரைட்? இந்த காலத்தில் அப்பவே ஒவ்வொருவரா போய் இந்த செய்தியை சொல்றான். சொன்னால் சஹாபாக்களில் 3 பேர் இந்த செய்தியை நம்பி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒன்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற சஹாபி, எல்லாருக்கும் தெரிந்த பேர், ஒரு ஃபேமஸான சஹாபி. 2வது மிஸ்தஹ் இப்னு அசால் என்கிற ஒரு சஹாபி. 3வது ஹம்னா பின் ஜஹ்ஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி. இந்த 3 பேரும் இந்த செய்தியை நம்பி விட்டார்கள். பிறகு அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்த போது அவர்களுக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டதாக, அவதூறு பரப்பியதற்காக ஹத்து நிறைவேற்றப்பட்டதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள். இந்த வரலாறு அன்புள்ள சகோதரர்களை, கடைசியில 50 நாட்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கண் கருத்து போய் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். அப்ப ஒரு நாள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, ஆயிஷாவே நீ தப்பு செய்திருந்தால் தௌபா செய்ய அல்லாஹ் மன்னிப்பான். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷாவே நீ தப்பு செய்திருந்தால் தௌபா செய், அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்னது அவங்களுக்கு கடும் கஷ்டமா இருந்துச்சு. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? சில நேரம் நீ தவறு இருக்கலாம் என்கிற ஒரு அர்த்தம் அதுக்குள்ள இருக்கு. அது மிக வேதனையை உண்டாக்கியது. 50 நாட்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வீட்டில் தந்தையினுடைய வீட்டில் இருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ஆயிஷா நாயி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொன்னார்கள், ஆயிஷாவே உனக்கு பிஷாரத். என்ன பிஷாரத்? பிஷாரத்னா நன்மாராயம். என்ன நன்மாராயம்? நீ பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னோடனே அவங்களுக்கு மகிழ்ச்சி. தாய்க்கு கடும் ஆயிடுச்சு. தாய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போய் தேங்க்ஸ் பண்ணு. ஆயிஷா சொன்னாங்க, அங்க அவருக்கு பண்ண தேவையில்லை, அல்லாஹ்க்கு பண்ணினா போதும். என்னண்டா, ஒரு கட்டத்தில் நீ தப்பு செய்திருந்தால் தௌபா செய் என்று சொன்ன அந்த வார்த்தை அவருடைய மனதுக்கு சங்கடமாக இருந்தது. எனவே அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் ப்ரூஃப் பண்ணுவான் என்று நான் நம்பிக்கையோடு இருந்தேன், ஆனால் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைப்பான் என்று நான் நினைக்கவில்லை என்றார்கள். 11 வசனங்கள். அதில் அல்லாஹ் என்ன சொன்னான் என்றால், இந்த மானத்தோடு சம்பந்தப்பட்டதாக அவர்கள் 4 சாட்சியங்களை கொண்டு வந்து ப்ரூஃப் பண்ணி இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். ஆயிஷா நாயகி விபச்சாரி என்று அவர்கள் சொன்னது 4 சாட்சியங்களோடு ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் அப்படி செய்யவில்லை. எனவே அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்கள். ஃபஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் காதிபூன். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொய்யர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறார். மானத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு செய்தி வந்தால் அன்புள்ள சகோதரர்களே, அவசரப்படக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுது என்றால், ஒரு இஸ்லாமிய நாடாகவும் இஸ்லாமிய நீதிமன்றங்களும் இருக்குமாக இருந்தால், ஒரு ஆள் வந்து பெண்ணை பற்றி இவர் விபச்சாரம் செய்து விட்டார் என்று சொல்றார். ஆனால் உண்மையில் அவர் பார்த்து மிதிக்கார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பார்த்து மிதிக்கிறார். இவர் போய் என்னை பற்றி கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணினால், அல்லது 4 பேர்கிட்ட கதைச்சத்தை நான் போய் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணினால், அவர் விசாரிக்கப்பட்டு அவர் வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி நான் கௌபாக்குல வந்து சத்தியம் பண்ணுவேன் என்று சொன்னாலும் நீதிபதி என்ன தீர்ப்பு வழங்குவார் தெரியுமா? இவருக்கு 80 கசேடி கொடுங்கள் என்ற என்னுடைய விஷயத்தில் அவர் பொய்யர். ஆனா உண்மையில் விபச்சாரம் நடந்திருக்கு. அப்படி இருந்தா கூட அந்த செய்தியை நீங்கள் பரப்ப வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. 2 பேர் போனாலும் அதே நிலை, 3 பேர் பார்த்துட்டு போனாலும் அதே நிலை தான். 4 பேர் பார்த்தா மட்டும்தான் ஜட்ஜ் ஏற்றுக்கொள்வார். அதுக்கும் பார்ப்பார், இவங்க ஜெனுவினான ஆக்களா, சாட்சி சொல்ல போன 4 பேரும் ஜெனுவினானவர்களா,
நேர்மையானவர்களாண்டு ஜட்ஜ் பார்த்ததுக்கு பிறகுதான் உறுதிப்படுத்துவார். சுப்ஹானல்லாஹ், நம்ம ஃபித்னாவுடைய காலத்துல வாழ்றோம். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நான் மௌத்தாக மாட்டேன், நான் கபருக்குள்ள போயிருக்க மாட்டேன், எனக்கு மஹ்ஷர் இல்லை என்பது போன்று நம்முடைய நிலைமை மாறி சும்மா பேசிட்டே இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், என்ன வந்தாலும் ஷேர் பண்றது, என்ன வந்தாலும் உடனடியா ஜட்ஜ் பண்றது, செய்தியை உறுதிப்படுத்துறதுக்கான இந்த முயற்சியும் இல்லை. இது ஒரு ஆபத்தான நிலையாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம்ம மறுமையை நம்பியவர்கள் இந்த உலகத்திலும் அமைதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். லா தரர வலா திரார். இஸ்லாம் என்ன சொல்லுதுனால், நமக்கும் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, நம்மால் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது. இஸ்லாம் இதுதான். எனக்கும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நானும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்ப நம்முடைய நிலைமை என்னென்றால், ஒரு அதிகமாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள், இன்றைக்கு மனிதனுடைய நிலை தன்னுடைய விஷயத்தில் லோயராகவும் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் ஜட்ஜாகவும் இருக்கிறான். தன்னுடைய விஷயத்தில் லோயர், என்ன நியாயப்படுத்துறதுக்கான வாதங்களை முன் வச்சு கொண்டே இருப்பான். அடுத்தவனை பொறுத்தவரை உடனே ஜட்ஜ்மெண்ட். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்தமிஸ் லி அகீக 70 உத்ரா. உன்னுடைய சகோதரனுக்கு 70 நியாயங்களை நீ தேடு. உன்னுடைய சகோதரனுக்கு 70 நியாயங்களை நீ தேடு. ஃபஇல்லம் தஜித் லஹு உத்ரன். நீ ஒவ்வொரு நியாயமா சொல்லி பார்த்துட்டே வார. ஒரு பிரச்சனை, இவர் இப்படி பேசிட்டார், இப்படி நடந்துட்டார், இந்த நியாயத்தை சொல்லு, இந்த நியாயத்தை சொல்லு, இப்படி ஒவ்வொரு நியாயமா நான் சொல்லி 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 பார்க்கிறேன். 70 நியாயம் சொல்லி பார்த்தேன், 70 ஃபிட் ஆகுதில்லை, அவருக்கு 70 பொருந்துதில்லை. இப்ப என்ன முடிவுக்கு வா, ஃபகுல் லஅல்ல லஹு உத்ரா, எனக்கு படாத வேற ஏதாவது ஒரு நியாயம் அவர பக்கம் இருக்கும் என்று சொல்லு என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. அவசரப்படக்கூடாது சகோதரர்களே. அவசரப்பட்ட அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். பிறகு உங்களுக்கு உண்மை தெரிய வரும்போது கை செய்தப்படுவீர்கள். பேசுறத பேசுறது, எழுதுறத எழுதுறது, பிறகு இல்ல அதெல்லாம் பிழை தப்பு, நம்ம நினைச்சது பிழை என்று தெரிய வரும்போது கை செய்தப்படுவோம். ஆனா குறிப்பிட்ட ஆள் மன்னிக்கல் என்றால் நாளை மறுமையில நம்ம எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டி வரும். இன்னும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நான் எல்லார பத்தியும் எல்லாம் பேசுறேன், ஜட்ஜ் பண்றேன், எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை, சும்மா நாளாந்து அப்படி நடந்துட்டே இருக்கிறது. ஆனால் என்னை பற்றி நீங்கள் ஒன்று சொல்லிவிட்டால், என்னை ஏதோ ஒரு கோணத்தில் டேமேஜ் பண்ணிட்டேன், இந்த தூக்கம் கட்டு போகுது, என்ன நித்திரை கட்டு போகுது, நிம்மதி கட்டு போகுது, புலம்புறன், ஆள் தீர்றன், ஆறுதலுக்கு கவுன்சிலிங்கு போறேன். யோசிச்சு பாருங்க, எனக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய பலவீனம், நம்ம வைஃபுடைய விஷயமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய விஷயமா இருக்கலாம், பெற்றோருடைய விஷயமா இருக்கலாம், நண்பர்களுடைய விஷயமா இருக்கலாம், பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய விஷயமாக இருக்கலாம், தாயிகளுடைய விஷயமாக இருக்கலாம், எனக்கு கொண்டு வந்துடக்கூடாது. ஆனா நான் தாராளமா மத்தாக்கள் விஷயத்துல ஜட்ஜ் பண்ணலாம், டேமேஜ் பண்ணலாம், கதைக்கலாம், பேசலாம், அவதூறுகளை பரப்பலாம் என்ற நிலையில் இருக்கிறது. நம்ம யோசிக்கணும், எனக்கு இருக்கிற மனசு தானே அவனுக்கு. அதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. ஒரு முஃமின் தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை மூமினாக மாட்டான். ஒரு மனிதன் அவனுக்கு, இப்ப நான் எனக்கு என்ன பத்தி யாரும் அவதூறு சொல்லக்கூடாது, என்னை பற்றி யாரும் பிள்ளையாக முடிவெடுக்க கூடாது, என்னை பற்றி யாரும் குறை காணக்கூடாது. இது என்ற நிலைப்பாடு, உங்கள் ஒவ்வொருவருடைய நிலைப்பாடும் அதுதான். அப்ப எனக்கு அப்படி ஒரு நிலைப்பாட்டை நான் விரும்புகிறேன் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய விஷயத்திலும் அதை நான் பின்பற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குப்பையாக இருந்த, ஜாஹிலியத்திலே மூழ்கி போயிருந்த சமுதாயத்துக்கு வந்து இப்படியான ஒரு பண்பாட்டை தான் உருவாக்க விரும்பினார். வெறுமனே அவர்கள் தொழுகையை மட்டும் காட்டி கொடுக்க விரும்பவில்லை. வெறுமனே நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்று இபாதா மஹ்வாக்களை மட்டும் சொல்லிக் கொடுத்து விட்டு எந்த நேரமும் சுஜூது செய்து, எந்த நேரமும் நோன்பிருந்து, எந்த நேரமும் மக்காவுக்கு போய் வந்து பண்பாடு இல்லாமல், மனித நேயம் இல்லாமல், நாகரிகம் இல்லாமல், மனித உணர்வுகளை மதிக்க தெரியாத மனிதர்களை உருவாக்க இஸ்லாம் விரும்பவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படவும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால், யாரு சொர்க்கவாசி? நம்முடைய பார்வையில் சொர்க்கவாசி யாரு? முன்சஃப்ல தொழணும், ஜமாத்தோடு தொழணும்,
தஹஜ்ஜத் தொழணும், இவர் சொர்க்கவாசி என்று சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து ஒரு பெண்மணியை பற்றி சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு பெண் இருக்கிறார், புகாரியிலே வருகிறது, ஒரு பெண் இருக்கிறார், இரவெல்லாம் அந்த பெண் நின்று வணங்குகிறார். அப்படின்னா தஹஜ்ஜத் தொழுக, கியாமுல் லைலில் கூடுதல் ஈடுபாடு உள்ளவர், பகலில் அதிகமாக நோன்பிருக்கிறார், சுன்னத்தான நோன்புகள். இப்ப தஹஜ்ஜத் தொழுற ஒரு ஆள் ஃபர்ல விடுவாரா? நிலைய யோசிச்சு பாருங்க. தஹஜ்ஜத் தொழுகையில் பேணுதலாக இருக்கிற ஒருவர் ஃபர்ல விட மாட்டார். சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறவர் ஃபர்லான நோன்புல கவனமா இருப்பார். இப்படி இந்த பெண்மணியை பற்றி சொல்லிவிட்டு ஒரு செக் வைக்கிறார்கள். என்ன சொல்றாங்க என்றால், வலகின்னஹா துஉதி ஜீரானஹா. சுப்ஹானல்லாஹ். இப்படி எல்லாம் இருக்கிற இந்த பெண் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹிய ஃபின்னார், அவள்